வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தந்தைக்கு பிறகு மகன் என மன்னராட்சி போல திமுக செயல்பட்டு வருவதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விலைவாசிகளும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அண்மையில் ரத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் அணி மாநாடு நடந்தது. அதுல இன்பநதியும் அமர வச்சுட்டாங்க. தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. மன்னராட்சி இருக்கும் பொழுதுதான் தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. அப்படி இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம் ஆகிவிடும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு திமுக குடும்பத்திலே இன்றைக்கு அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது. ஒரு முதலமைச்சர் அல்ல, கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில்தான் எந்த திட்டமும் நிறைவேறப்படாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. பத்திரிகைகளை திருப்பி பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாம, எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொல்லியதை போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி. விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோம். கொரோனா காலம் விலை உயரல, வறட்சி விலை உயரல, புயல் அடித்தது, அப்போ விலை உயரல. ஆக புயல் வந்தாலும் சரி, கனமழை பொழிந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? கடுமையான விலை உயர்வு. 2021க்கும் இப்பொழுது இருக்க 2023க்கும் 2024க்கு ஒப்பிட்டு பாருங்க. நான் போடுற சட்டை, வேஷ்டி, நீங்க அணிந்திருக்கின்ற சேலைகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. 40% உயர்ந்து போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு, வேலைவாய்ப்பு குறைந்து போய்விட்டது. ஆனால் செலவு அதிகரித்து விட்டது. இதனால் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆட்சியில காட்சியா பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம நகர்ப்புறத்திலே கடுமையான உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, மின்கட்டணம் 52% உயர்வு. எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும்? இன்றைக்கு தொழிலும் சீரழிந்து விட்டது, விவசாயமும் பாதாளத்துக்கு போய்விட்டது. மக்கள் பிழைக்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.